மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சயின்ஸ் சரவணன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற பாடம் பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிவர்ஸ் 9வது பாடம் அண்டம். ஆரம்ப கட்டத்தில் இந்த அண்டத்தை பற்றி ஒவ்வொரு அறிஞர்களும் ஒரு விதமான கருத்தை சொல்லியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய தாலமி அப்படின்ற சயின்டிஸ்ட், கிரேக்க சயின்டிஸ்ட் இவர் பார்த்திங்கன்னா பூமி தான் மையம் அப்படின்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, பூமி தான் மையம், இதை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு, பூமியை மையமாக வச்சு எல்லா பொருளும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு அப்படி சொன்னார். அப்படி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேக் சயின்டிஸ்ட் தாலமி. இந்த மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய அண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் பூமியை மையமாக வச்சு தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா புவி மைய மாதிரி அப்படின்னுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா புவி மைய மாதிரி. இதை சொன்னவர் யாருன்னா தாலமி. எர்த் இஸ் தி சென்டர் ஆஃப் ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி ஸ்பேஸ். திஸ் வாஸ் நோன் அஸ் தி ஜியோசென்ட்ரிக் மாடல். அப்படின்னு என்னது? புவி மைய மாதிரி. தாலமி சொன்ன இந்த விஷயத்தை தான் நம்ம இந்தியனுடைய வானியலாளர், நம்முடைய இந்தியன் அஸ்ட்ரானமர் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா ஆரியப்பட்டர். இவரும் இந்த விஷயத்தை நம்பினார். எப்படி? புவியை மையமாக வச்சு தான் எல்லா வான்பொருட்களும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்பினார். அதுக்கு அப்புறம் வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போலந்து நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் கோபர்னிகஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். இவர் தான் பார்த்தீங்கன்னா இல்லை, இது தப்பு, சூரியனை மையமாக வச்சு தான் அதாவது அண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய மைய மாதிரி அப்படின்லாம். சூரிய மைய மாதிரி. இவர் எந்த நாடு சொன்னேன்? போலந்து நாட்டுக்கார். சரிங்களா? அதாவது பாலிஷ் அஸ்ட்ரானமர் நிக்கோலஸ் கோபர்னிகஸ் ப்ரொபோஸ்டு த ஹீலியோசென்ட்ரிக் மாடல். ஸோ ஹீலியோ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா சூரியன் அர்த்தம். ஹீலியாஸ் அப்படின்னா சூரியனை தான் குறிக்கும். ஸோ என்னதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேறு சயின்டிஸ்ட்கள் சொன்னாலும் 1608 தொலைநோக்கியை கண்டுபிடிச்சாங்க. நெதர்லாந்துலேருந்து தொலைநோக்கியை கண்டுபிடிச்சாங்க. அந்த தொலைநோக்கியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சயின்ஸ் வேறு ஒரு பரிணாமத்துக்கே மாறிடுச்சு. ஸோ அது இந்த மாதிரிலாம் மாறி இருக்கு, எந்த மாதிரி விஷயத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறது தான் இந்த பாடத்துடைய அறிமுகம். ஸோ இந்த அறிமுகத்திலேயே நிறைய உண்மைகள் இருக்குது. அதனால தான் இது இவ்வளோ கிளியராக சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து கவனிக்கலாமா? கவனிங்க சார். யூனிவர்ஸ்ன்றாங்களே அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் அண்டம். ஸோ அண்டம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பூமி, கோள்கள், விண்மீன்கள், அந்த மேலக்கூடிய வான்வெளி டார்க் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது விண்மீன் திரள்கள், இது எல்லாமே சேர்ந்த அந்த அமைப்புக்கு பேர் தான் அண்டம். தனிப்பட்ட ஒன்று மட்டும் கிடையாது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் என்னென்னது? நல்லா கவனிங்க. த யூனிவர்ஸ் கண்டைன்ஸ் எவ்ரிதிங் தட் எக்ஸிஸ்ட் இன்க்ளூடிங் ஆஃப் தி எர்த்து, பிளானட்டு, ஸ்டார்ஸு, ஸ்பேஸு அண்ட் கேலக்சிஸ். புரியுதுங்களா? இது எல்லாமே சேர்ந்தது பேர் தான் என்னன்னா யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ் எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை யாராலையும் மெஷர் பண்ண முடியாது. ஸோ நம்ம இங்கேருந்து பார்க்குறப்ப நம்முடைய பார்வை புலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் தெரியும். ஸோ அது மட்டுமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 93 பில்லியன் ஒளி ஆண்டுகள் இருக்குமா ஏறக்குறைய. ஒரு ஒளி ஆண்டு நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். 1 லைட் இயர் அப்படின்றது 9.4607 × 10⁻12 கிலோமீட்டர். இது என்னப்பா? ஒளியானது ஓராண்டிற்கு செல்லும் தூரம். அந்த மாதிரி 93 பில்லியன் ஒளி ஆண்டுகள் கொண்டது தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய அண்டம் அப்படின்றாங்க. இது மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியும். மீதி இருக்கிறது அதாவது எங்கே இருக்குது, எங்கே ஆரம்பம் இருக்குது, எங்கே முடிவு இருக்குன்னு யாருக்கு தெரியாது. பட் என்னன்னா நம்ம ஒரு அசியூமாக சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லாமே. சரிங்களா? ஸோ ஆதியும் இல்லை, இதுக்கு என்னது அந்தமும் இல்லை. ஓகேப்பா? இந்த பார்க்கக்கூடிய அண்டத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, அப்சர்வபிள் யூனிவர்ஸ். நம்ம எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறோம் அது எத்தனை பில்லியன் இயர்ஸ்? 93 பில்லியன் லைட் இயர்ஸ். சரிங்களா? ஓகேப்பா? ஸோ அண்டத்தை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுங்களா? இது எனக்கு அதாவது எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட்டு இருக்கு? விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அண்டம் பெருசாகிட்டே இருக்கான். அப்போ ஏதோ இடத்துல ஒரு மிகப்பெரிய பெருவெடிப்பு, பிக் பேங் நடந்திருக்கு. பெருவெடிப்பு நகர்ந்து அங்கேருந்து விரிவடைய தொடங்கினது இன்னும் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது.
புரியுதுங்களா? ஸோ த யூனிவர்ஸ் இஸ் தட் இட்ஸ் கரண்ட்லி எக்ஸ்பேண்டிங். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, கவனிங்க, அதாவது நம்ம அண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையும் சேர்த்திங்கன்னா, அதாவது இருக்கிற எம்டி ஸ்பேஸு, இப்போ இருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திங்கன்னா, இப்போ நம்ம கண்ணில் பார்க்குறோம் இல்லையா, அதில் வெறும் 4% மட்டும் தான் பொருள் இருக்குமா. அப்போ மீதி 96% என்ன இருக்கும் தெரியுங்களா? வெறும் இருட்டாக தான் இருக்குமா, டார்க்காக தான் இருக்குமா. இப்போ வெறும் 4% மட்டும்தான் அதில் பொருள் இருக்கும் அப்படின்றாங்க. மீது எல்லாமே டார்க் மேட்டர். ஸோ இதை பற்றி ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ டார்க் எனர்ஜியிலேருந்து நம்ம ஏதாச்சும் நமக்கு தேவையான விஷயங்களை எடுக்க முடியுமா, நமக்கு இந்த மனித சமுதாயத்திற்கு பயனுள்ள விஷயங்களை பண்ண முடியுமான்ற மாதிரி சில ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? டார்க் எனர்ஜியை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அண்டம் தோன்றி எத்தனை வருஷம் ஆகியிருக்கும், எத்தனை இதனோட வாழ்நாள் எவ்வளோ இருக்கும், லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்கும். ஸோ ஏஜ் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நல்லா கவனிங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், ஒரு மிகப்பெரிய வெடிப்பு, அதாவது ஒரு மிகப்பெரிய மேசிவ் எக்ஸ்ப்ளோசன். அந்த மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் இருந்தால் இந்த அண்டம் பார்த்திங்கன்னா விரிவடைய துவங்கி இருக்குது. அதாவது ஒரு அதிக அடர்த்தி கொண்ட பொருள் சுக்குநூற உடையிருப்ப சாதாரணமாக யோசிச்சு பாருங்களேன். ஒரு நம்ம திருவிழாவுக்கு தீபாவளிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அணுகுண்டு வைப்போம். அந்த அணுகுண்டு வெடிக்கிறப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய கல் மண் இன்னும் எல்லாமே பார்த்திங்கன்னா தூரத்தில் போய் விழுகும். அந்த மாதிரி ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அந்த மாதிரி தூரமாக அந்த போன கல் மாதிரி தான் நம்முடைய அண்டம் இன்னும் போயிட்டே இருக்குது. இன்னும் அந்த வெடியோடைய அந்த கற்கள், பறந்து போன கற்கள் இன்னும் விழுகலை. அந்த கற்கள் அப்படின்றது தான் நமக்கு இருக்கிற கோள்கள், சூரியன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது. ரைட்டுங்களா? ரைட். இது எப்போ நடந்திருக்கும், இந்த பெருவெடிப்பு எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பிக் பேங் நடந்து அதுலேருந்து ஒவ்வொரு பொருளும் வேறு வேறு நிறைய டைரெக்ஷனில், எல்லா டைரெக்ஷனுமே வெடித்து சதறி இருக்குது. பர்டிகுலர் ஒரு டைரெக்ஷன் கிடையாது, எல்லா பக்கமே இது வெடித்து சதறி இருக்குது. 13.7 billion years ago an explosion occurred and all the matter were ejected in all directions in the form of galaxies. அப்படி உண்டானதில் நல்லா கவனிங்க, அதிகமாக இருந்த தனிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக் பேங் நடந்ததுக்கப்புறமா ஹைட்ரஜனும் ஹீலியம் தான் அதிகமாக இருந்திருக்கு. அது மட்டுமல்ல, ஆக்சிஜன், கார்பன், கால்சியம், இரும்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்திருக்கு, சிலிக்கான், இதெல்லாமே எங்கே இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா விண்மீன்களுடைய இன்சைடில் இருந்திருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா கண்டெய்னாக இருந்திருக்கு. இந்த பிக் பேங் தியரி நடைபெற்றப்ப, இந்த பெருவெடிப்புக்குள்ளே நடைபெற்றப்ப என்ன ஆச்சுன்னா, அது வெடித்து செல்றப்ப அதில் இருக்கக்கூடிய தனிமங்கள் வெளியில் வந்தது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பூமியில் நிறைய தனிமங்களை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 112 தனிமம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இது அந்த பெருவெடிப்பு நிகழ்ந்த பொழுது அதிலிருந்து வெளிப்பட்ட தனிமங்களாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆதி காலத்திலே உருவான தனிமங்கள். அப்போ இந்த ஸ்டார்லேருந்து தான் எல்லாமே தோன்றி இருக்கு. நல்லா கவனிங்க. when these stars explode, these fundamental building blocks of planetary system are liberated throughout the universe. நம்ம அடுத்து பார்க்குற தலைப்பு கேலக்சிஸ், விண்மீன் திரள்கள். சரி, அப்போ கேலக்சி விண்மீன் திரள் வேறு, யூனிவர்ஸ் வேறையா? அண்டம்ன்றது ரொம்ப பெருசு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா கேலக்சிஸ், விண்மீன் திரள்கள். ஸோ விண்மீன் திரள் பற்றி பார்ப்போம்னால கவனிங்க. அதாவது அந்த பிக் பேங் தியரி நடைபெற்ற உடனே ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னால் மேகங்கள் எல்லாத்தையும் ஒன்றாக இணைச்சி அப்படியே ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆச்சு. அதுக்கு பேர் தான் விண்மீன் திரள். அப்போ விண்மீன் திரள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, வாயு, தூசு மற்றும் கோடிக்கணக்கான விண்மீன்கள் மற்றும் சூரிய மண்டலங்கள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு. சூரிய மண்டலங்கள் புளூரில் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதுவும் மிகப்பெரிய அமைப்பு தான். நம்ம ஒரு சூரிய மண்டலம் இருக்குது, இது மாதிரி இன்னும் நிறைய சூரிய மண்டலம் இருக்கலாம். ஸோ சூரியன் ஒரு நட்சத்திரம் தானே, ஒரு விண்மீன் தானே. அப்போ இந்த மாதிரி விண்மீனை மையமாக கொண்டு நிறைய சூரிய மண்டலங்கள் இருக்கலாம். அந்த நிறையா சூரிய மண்டலங்களையும் சேர்த்து அடக்கினதான் விண்மீன் திரள். அதுக்கும் பெருசு தான் என்னது, அண்டம். அப்போ அதெல்லாம் நம்மளால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு நமக்கு அறிவியல் அறிஞர்கள் விளக்கியிருக்காங்க. அங்கே விளக்கிறது நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ கேலக்ஸி என்னது? A galaxy is a massive collection of gas, dust and billions of stars and their solar system. Scientists believe that there are 100 billion galaxies. நல்லா கவனிக்கணும், 100 பில்லியன் விண்மீன் திரள்கள் இருக்காம்பா. நம்மளே ஒரு விண்மீன் திரள் இருக்கும். நம்மளை மாதிரி 100 பில்லியன் 10⁻11 விண்மீன் திரள்கள் காணப்படுறதா சயின்டிஸ்ட் அனுமானிக்கிறாங்க.
இந்த கேலக்சிஸில் நிறைய வகை இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க, இது 8th புக்லேயும் இருக்கும். பட் இதில் நல்லா தெரிஞ்சு இதையே பார்த்துங்க, நல்லாவே புரியும். சுருள் திரள், சுருள் விண்மீன் திரள், நீள்வட்ட வடிவ விண்மீன் திரள், வடிவமற்ற விண்மீன் திரள், இந்த மாதிரி ஒரு 3 வகை இருக்குது. நல்லா கேட்டுங்க, மொத்தம் ஒரு 3 வகை இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த புக்கில் எவ்வளோ சொல்கிறாங்களோ இது இங்கே பார்த்துங்க. இன்னொரு புக்கு வரப்போ அதை பார்க்குறப்ப ஃபைனல் சொல்கிறேன். இன்னொரு புக்கில் வேறு வகைகள் இருக்கும். சரிங்களா? கோடிட்ட விண்மீன் திரள் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த இடத்துல கோடிட்ட விண்மீன் திரள் இல்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு அது வேணும்னா 8th புக்கில் இருக்குது, ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். சரிப்பா, இப்போ விண்மீன் திறங்கள் மொத்தம் 3 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று சுருள் வடிவ விண்மீன் திரள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் கேலக்ஸி. இன்னொன்று நீள்வட்ட வடிவம், ஸோ எலிப்டிக்கல் கேலக்ஸி. இன்னொன்று ஒழுங்கற்ற வடிவமற்ற திரள், இது என்ன சொல்லுவாங்கன்னா இர்ரெகுலர் கேலக்ஸி அப்படின்வாங்க. ரைட்டுங்களா? இது போக இன்னொன்று இருக்குது, என்னென்னா கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் அப்படின்வாங்க. அதுக்குள்ளே தான் நம்ம பூமி இருக்குது. ரைட்டுங்களா? ஓகேப்பா, சரிங்க சார். இத்தனை விண்மீன் திரள் இருக்கே, அப்போ நம்ம இருக்கக்கூடிய விண்மீன் திரளுக்கு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னா பேர் இருக்குது. என்ன பேருன்னு பாருங்கள். பால்வெளி வீதி விண்மீன் திரள், மில்கிவே கேலக்ஸி அப்படின்வாங்க. நம்ம இருக்கக்கூடிய சூரியன், சூரிய மண்டலம், இதெல்லாம் கோள்கள், இது எல்லாத்தையும் சேர்ந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அந்த விண்மீன் திரளுக்கு பேர் மில்கிவே கேலக்ஸி. இது மட்டுமல்ல, இதை தவிர நிறைய விண்மீன் திரள் இருக்குது. சார் அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு விண்மீன் திரள் பேர் தெரியுமா சார் அப்படின்னா பேர் இருக்குது. நம்ம புக்கிலே கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்துறதே எடுத்துக்கலாம். பாருங்கள், கவனிங்க. நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய விண்மீன் திரள் கேலக்ஸியுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமீடா. இதுதான் நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய பால்வெளி வீதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இது. நம்ம பால்வெளி வீதி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பைரல் கேலக்ஸியில் ஒரு வகை கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் அப்படின்வாங்க, பேர்டு ஸ்பைரல் கேலக்ஸி அப்படின்வாங்க. ஸோ அந்த இதில் தான் நம்ம இது இருக்குது. சரிங்களா? இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பால் வண்ண பட்டை மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது? ஒரு பால் வண்ண பட்டை. தோராயமாக ஒரு பால்வெளி வீதியில், நம்ம பால்வெளி வீதி நமக்கான இது, இந்த இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விண்மீன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் விண்மீன்கள் இருக்காப்பா தோராயமாக. அதனுடைய விட்டம் பார்த்தீங்கன்னா 1,00,000 ஒளி ஆண்டுகள். அதாவது மையத்திலிருந்து 25,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய சூரிய மண்டலம் இருக்குது. சென்டர்லேருந்து 25,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் தான் நம்ம சூரிய மண்டலமே இருக்குது. புரியுதுங்களா? மிகப்பெரிய விஷயம்தான். It is made up of approximately 100 billion stars and its diameter and 1 lakh light years. Our solar system is 25,000 light years away from the center of our galaxy. நம்ம பூமி சூரியனை சுற்றி வர்றது மாதிரி அந்த விண்மீன் திரளுடைய மையத்தை சுற்றி வர சூரியன் எவ்வளோ காலம் எடுத்துக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமான ஒன் வேர்டு, 250 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். 250 மில்லியன், அப்படியே அப்போ எவ்வளோ ஆண்டுகள்ப்பா. ஸோ இந்த பாடம் படிக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கூர்ந்து கவனிச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ த சன் கோஸ் அரவுண்ட் தி சென்டர் ஆஃப் த கேலக்ஸி அண்ட் இட் டேக்ஸ் 250 மில்லியன் இயர்ஸ் டு டூ தட். மிகப்பெரிய காலம்தான். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியுமால, நமக்கு பக்கத்தில் ஏதோ நம்ம பக்கத்தில் உட்காந்த மாதிரி நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேலக்ஸியுடைய நேம் என்னென்னு பார்த்தோம், ஆண்ட்ரோமீடான்னு பார்த்தோம். அது நம்முடைய எவ்வளோ தொலைவு இருக்குன்னா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து 2.5 மில்லியன் ஒளி ஆண்டுகள். சார் 2.5 மில்லியன் தானா அப்படின்னு சாதாரண நினச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம பூமி இயங்குகிற வேகத்தில், நம்ம பூமி 30 km/s வேகத்தில் இயங்குது. அந்த வேகத்தில் போனால் கூட 25 பில்லியன் ஆண்டுகள் ஆகும். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் தலைமுறை தாண்டினா தான் அத்தனை ஆண்டுகள் ஆனால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அப்போ நம்மளாம் போய் பார்க்க முடியுமான வாய்ப்புகள் கம்மி தான். சரிங்களா? ரைட். அப்போ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆண்ட்ரோமீடா, அவர் நியரஸ்ட் கேலக்ஸி, இஸ் approximately 2.5 million light years. If we move at the speed of the earth 30 km/s, it would take us 25 billion years to reach it. இப்போ விண்மீன்கள் இதை பற்றி படிக்க போகிறோம். விண்மீன்கள் என்னது? ஸ்டார். அதாவது விண்மீன் திரளுடைய பேசிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்மீன்களுடைய கூட்டமைப்பு தான். ஸோ விண்மீன்கள் பல சேர்ந்தது பேர் தான் விண்மீன் திரள்கள். நம்ம பார்த்தோம் இல்லையா கேலக்ஸி, அது விண்மீன்கள் அடங்கிய ஒரு குரூப் தான்.
இதில் என்னென்ன வாயுக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா உள்ளடங்கி இருக்கும். என்னென்னு பாருங்கள். யூவி ரேஸ், எக்ஸ்ரேஸு மற்றும் பல கதிர்வீச்சுகளை கொண்ட விண்மீன்களை உருவாக்க பயன்படுகின்றன. மன்னிக்கவும், வெப்பம், ஒளி, புறவதா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள் உள்ளிட்ட பல கதிர்வீச்சுகளை விண்மீன்கள் உருவாக்குகின்றன. இந்த மாதிரி நிறைய கதிர்களை இது உருவாக்கும். அது மட்டுமல்ல, அவை வாயு மற்றும் பிளாஸ்மா. ஸோ பிளாஸ்மா அது ஒரு லெவல், அது ஒரு ஸ்டேட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக சூடேற்றப்பட்ட பருப்பொருள் நிலைக்கு தான் அந்த பேரை சொல்லுவாங்க. பிளாஸ்மா என்ன சொல்லுவாங்கன்னா அதிக சூடேற்றப்பட்ட பருப்பொருள் நிலை. அது ஒரு பருப்பொருள் நிலை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஏ சூப்பர் ஹீட்டட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்வாங்க. இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய விஷயம் தான் இந்த விண்மீன் அப்படின்றது. பொதுவாக விண்மீன்கள் வந்து 2 வாயுக்கள் இருக்கும். ஒன்று என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்கும். ஹைட்ரஜன் வாயுவில் தான் அதிகமாக நிரம்பி இருக்கும். ஸோ அந்த ஹைட்ரஜன் வாயு நிரம்பி இருக்கிறதுனால நிறைய ஹீலியம் அணுக்கள் உருவாகும். அப்போ ஹைட்ரஜன், ஹீலியம் 2 இருக்கும். ஸோ ஹீலியம் அணுக்கள் உருவான என்ன ஆகும்னா அதிக அளவிலான வெப்பம் உருவாகும். அதிக அளவிலான வெப்பம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எதனால? ஹீலியம் உருவானால் அதிக அளவிலான வெப்பம் உருவாகும் அப்படின்றாங்க. ஓகே, அப்போ நம்முடைய சூரியன், விண்மீன்கள் இதனுடைய இந்த வெப்பத்துக்கு காரணம் என்ன தான்? இந்த ஹீலியம் தான். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் fuse together to form helium atoms. In the process they produce large amount of heat. ஓகே சார், நம்ம நைட்டில் மேலே பார்க்குறப்ப எத்தனை விண்மீன் சார் தெரியும் அப்படின்னா ஏறக்குறைய 3000 விண்மீன் தெரியும்பா. ஏறக்குறைய 3000 விண்மீன். We can see nearly 3000 stars with naked eye in a dark night. ஒரு ஒளி படர்ந்த, அதாவது ஒளி இல்லாத ஒரு இரவில் நம்ம பார்க்குறது ஏறக்குறைய 3000 விண்மீன். ஸோ தோராயமாக சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஓகே, நம்ம அண்டத்தில் இது மாதிரி எத்தனை விண்மீன் திரைகள் பார்த்துருக்கோம்? 100 மில்லியனுக்கு மேலே இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். 100 பில்லியனுக்கு மேலே விண்மீன் திரைகள் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றிலையும் 100 பில்லியன் ஸ்டார்ஸ் இருந்தால் இப்போ எவ்வளோ ஸ்டார் இருக்கும், எவ்வளோ வெப்பம் இருக்கும், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். எல்லாம் மார்வலஸ், ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரைட், ஓகே, அடுத்து பாருங்கள். ஸோ இந்த வெப்பம்தான் நமக்கு அந்த ஸ்டார் தெரிகிறது. நல்லா தக நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும், கீழேருந்து பார்க்குற வியூவாக தெரியும். இல்லை கொஞ்சம் குளிர்ந்து போச்சு அப்படின்னா அந்த ஸ்டார் நமக்கு தெரியாது. அப்போ அந்த வெப்பம் தான் பார்த்திங்கன்னா இதை தீர்மானிக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விண்மீனும் ஒரு வித்தியாசமான கலரில் இருக்கும். ஒவ்வொரு வண்ணமும் அந்த வெப்பத்தையும் தீர்மானிக்கும். எந்த மாதிரி அப்படின்னு பாருங்கள். அதாவது ஒயிட்டாவோ ப்ளூவாவோ இருந்துச்சுன்னா அது குளிர்வான விண்மீன். ஒயிட்டாவோ ப்ளூவாவோ இருந்தால் என்னது? குளிர்வான விண்மீன். சரி மன்னிக்கும் மாற்றி சொல்லிட்டேன். அதாவது வெப்பமான விண்மீன்கள் எப்படி இருக்குன்னா ஒயிட்டாக இருக்கும், இல்லாட்டி ப்ளூ கலரில் இருக்கும். அதாவது ஹீட்டான ஸ்டார். பட் ரொம்ப கூலிங்கான ஸ்டார் எப்படி இருக்குன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் அல்லது ரெட் கலரில் இருக்கும். சரிங்களா? மாற்றி சொல்லிட்டேன், கொஞ்சம் மாற்றிக்கங்க. சரிங்களா? அதாவது ரொம்ப கூலிங்கான விண்மீனா நம்ம கண்ணுக்கே தெரியாது, அது ஆரஞ்சு அல்லது ரெட்டில் தான் இருக்கும். இப்போ நம்ம பல கண்ணுக்கு தெரியுதுன்னா அது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒன்று ஒயிட் கலராக இருக்கும், இல்லை ப்ளூவாக இருக்கும். இது எதனால் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வெப்பமாக இருக்குது அப்படின்றதுனால தான் அந்த கலர். அப்போ விண்மீன்களுடைய வண்ணத்துக்கு காரணம் என்ன தான்? வெப்பம். இது மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஹாட் ஸ்டார்ஸ் ஆர் ஒயிட் ஆர் ப்ளூ, வேர் இஸ் கூலர் ஸ்டார் ஆர் ஆரஞ்ச் ஆர் ரெட் இன் கலர். தே ஆல்சோ அக்யூர் இன் மெனி சைஸ். நிறைய சைஸில் இது இருக்கும். ஓகேப்பா. இந்த விண்மீன்கள் நம்முடைய பார்வையில் தனித்தனியாலாம் இருக்கிறதில்ல, ஒரு குரூப்பாக தான் இருக்கும், சேர்ந்து கூட்டமாக இருக்கும். மன்னிக்கும். ஸோ நட்சத்திரம் எப்படி இருக்கும்? அங்கங்கே கூட்டமாக இருக்கும். இந்த கூட்டத்தை நல்லா கூர்ந்து கவனித்து சில பிம்பங்கள் மாதிரியே இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அந்த சாமி கும்பிட்றப்ப இதை என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு முக்கியமான ராசிகளை பயன்படுத்துவாங்க. ராசிகள் நம்ம இந்தியாவில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நட்சத்திர கூட்டங்களை பேர் தான் வச்சு என்ன பண்ணுறாங்க, ராசி பண்ணே பார்க்குறாங்க. இந்த நட்சத்திர கூட்டங்களுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்டலேஷன் அப்படின்வாங்க. இப்போ நம்மள பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 88 நட்சத்திர கூட்டங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்முடைய இந்த உலகத்தில் இருக்க எல்லா சயின்ஸையும் சேர்ந்து ஏற்றுக்கிட்டது எத்தனை இது 88 நட்சத்திர கூட்டங்கள். There are 88 formally accepted constellation. ஸோ இந்த நட்சத்திர கூட்டங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கன்ஸ்டலேஷன் அப்படின்வாங்க. ரைட், இதில் தான் அந்த ராசி பலனை உருவாக்குறது. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், ஒவ்வொரு அந்த நட்சத்திரங்களுடைய எல்லையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு உருவமாக உருவாக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். மொத்தம் எத்தனை ராசி? 16 ராசிகள். மேஷம்னா ஏரிஸ் அப்படின்வாங்க, ரிஷபம் அப்படின்னா டாரஸ் அப்படின்வாங்க,
மிதுனம்னா ஜெமினி, கடகம்னா கேன்சர், சிம்மம்னா லியோ, கன்னினா விர்கோ, துலாம்னா லிப்ரா, விருச்சிகம்னா என்னது ஸ்கார்பியஸ், தனுசு அப்படின்றது செகிட்டேரியஸ், மகரம் அப்படின்றது கேப்ரிகோர்னஸ், கும்பம் அப்படின்றது அக்வாரியாஸ், மீனம் அப்படின்றது பிசஸ், PASCES. இந்த மாதிரி ஒரு 16 இதாக பிரித்து நம்ம என்ன பண்ணுறோம், ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். சொல்லுங்க உன் நட்சத்திரம் என்னன்னு கேட்பாங்க, சரிங்களா? அப்போ நம்ம அந்த 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 நட்சத்திரத்தில் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி இந்த ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். நம்ம பார்க்குற அடுத்த தலைப்பு சோலார் சிஸ்டம், சூரிய மண்டலம். இப்போ தான் நம்ம ஏரியாவுக்கு வந்துருக்கோம், நம்ம இருக்கக்கூடிய இந்த ஏரியாவுக்கு வந்துடும். இதை பற்றி படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். சூரியனை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். பட் நம்ம புக்கில் இருக்கிறது மட்டும்தான் பார்த்துக்குவோம். எல்லாத்தையும் பார்த்தோம்னா என்ன ஆயிரும், நமக்கு அது எக்ஸஸாக போயிடும். அதனால் வந்து நமக்கு புக்கில் இருக்கிறது மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்குவோம். நல்லா கவனிங்க. சூரியன் அப்படின்றது அது ஒரு வகையான விண்மீன். அதுவும் பார்த்திங்கன்னா நடுத்தர அளவு வயதுடைய விண்மீன். ஸ்டார்ஸ் ஆர், அதாவது எப்படின்னா நார்மல் ஏஜாக தான் இருக்கும். சன்ன்றது நார்மல் ஏஜ். அதாவது ஒரு சில நட்சத்திரங்களை பார்த்துட்டு வயசானதாக இருக்கும், ஒரு சிலது எப்படி இருக்கும், நல்ல இளமையாக இருக்கும். ஸோ நம்முடைய சூரியன் அப்படி கிடையாது. நம்முடைய சூரியன் மீடியமான சைஸ், அதாவது த சன் இஸ் ஏ மீடியம் சைஸ்டு ஸ்டார். அது மட்டுமல்ல, அது மிக அதிக வெப்பம் உள்ள சுழன்று கொண்டிருக்கக்கூடிய வாயு பந்து. நல்லா கவனிக்கணுங்க, ஒரு வாயு பந்து தான் நம்முடைய சூரியன். எ வெரி ஃபியரி ஸ்பின்னிங் பால் ஆஃப் தி ஹாட் கேசஸ். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 3/4 பகுதி ஹைட்ரஜன் வாயு தான் இருக்குப்பா. இதில் சூரியனில் 3/4 ஆஃப் த சன் ஹேஸ் த ஹைட்ரஜன். அப்போ மீதி 1/4 பகுதி என்ன இருக்கும், அதிகமான வெப்பத்தை கொடுக்குற வாயுவான, மிகவும் லேசான வாயுவான ஹீலியம் இருக்கும். ரைட்டுங்களா? இது நம்ம பூமியோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப 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 பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. இட்ஸ் ஓவர் 1,000,000 டைம்ஸ் as big as the earth. பூமி காட்டில் மில்லியன் மடங்கு பெருசு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகமான ப்ரெஷரில் அந்த ஹைட்ரஜன் அணுக்கள் இணைஞ்சு என்னவா மாறும், ஹீலியமாக மாறும். அப்போ அதிகமான வெப்பம் வெளியிடப்படும். அதுதான் சூரியனுடைய வெப்பத்துக்கு காரணம். இது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அணுக்கரு இணைவினை மாதிரியே இருக்கும். நியூக்ளியார் ஃபியூசன் அப்படின்வாங்க. அப்போ அணுக்கரு இணைவின் மூலமாக தான் நமக்கு அவ்வளோ வெப்பம் கிடைக்கிறது. சூரியன் வெப்பத்தை பக்கத்தில் பார்க்க முடியுமா, இல்லை அங்கே போய்ட்டு ஏதாச்சும் சாப்பாடு போட ஆகிட்டு வர முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அளவு கடந்த வெப்பம். சார் அப்போ இந்த எலக்ட்ரானிக் இந்த நியூக்ளியர் ஃபியூஷனால் என்ன ஆகும் அப்படின்னா, அதிக அளவிலான ஒளியும் வெப்பமும் வெளியிடப்படும். இதனால தான் பார்த்தீங்கன்னா சூரியன் என்ன இது நல்லா பார்த்தீங்கன்னா பல பண்ண ஒளிருதா. அந்த ஒளிர்றதுக்கு இந்த சன்சைனுக்கு காரணம் அந்த உள்ள நடக்கக்கூடிய அணுக்கரு இணைவினை தான். சரிங்களா? இந்த சோலார் சிஸ்டத்தில் சென்ட்ரல் யார் இருக்கான்னா ஹீரோ சூரியன் இருக்கார். அவரை சுற்றி வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிற சூரிய பொருட்கள், பிளானட்ஸ், கோள்கள், சிறுகோள்கள், பால் விண்மீன்கள், விண்கற்கள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக இப்போ மேலே சொன்ன இது எல்லாமே சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. எத்தனை வருஷம் நல்லா கவனிங்க. அதாவது சன் இஸ் பிலீவ்டு டு பி மோர் தென் 4.6 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. நம்முடைய சூரியன் ஏறக்குறைய 4.6 பில்லியன் ஆண்டுகளாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ் பண்ணி சொல்கிறாங்க. இந்த சூரியன் எப்படி தோன்றி இருக்கலாம் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. சும்மா ரீட் பண்ணுறேன், ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன் பாருங்கள், நல்லாவே புரியும். அதாவது இந்த பிக் பேங் நடந்தப்போ வெப்பமான ஹைட்ரஜன் வாயுக்கள் குளிர்வடைஞ்சு என்ன உண்டாயிடுச்சான், மிகப்பெரிய மேகங்கள் உண்டாச்சான். அட் த டைம் ஆஃப் த பிக் பேங் ஹைட்ரஜன் கேஸ் கண்டென்ஸ்டு டு ஃபார்ம் ஏ ஹியூஜ் கிளவுட்ஸ். இது என்ன சார் பண்ணுச்சு அப்படின்னா, இது அதுக்கப்புறம் இன்னும் டென்சிட்டி கூடி விண்மீன் திரைகளை உருவாக்குச்சு, கேலக்சிஸை ஃபார்ம் பண்ணுச்சு. அந்த மீதி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கேஸ் என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே அங்கங்கே என்ன ஆகிட்டு ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இது காலப்போக்கில் இது எப்படி மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாயுக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அடர்த்தி மிகுந்து மாறி ஒரு வாயுக்கோளுவாக மாறுது. அந்த வாயுக்கோள் தான் நம்முடைய சூரியன். புரியுதுங்களா? அது நாலு அளவில் ஆக ஆக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுற்ற ஆரம்பிச்சிருது. அப்படின்னா அது ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஓகேங்களா? ஸோ அப்போ நார்மல் உருவான மேகங்கள் காலப்போக்கில் அப்படி என்ன ஆகுது, டென்சர் ஆகி அடர்த்தி மிகுந்து அது அப்படியே என்னவா மாறிடுதுன்னா
அதை டென்சிட்டி அடர்த்தி அதிகமாகி அப்படி மிதந்துட்டு இருந்த அந்த வாயுக்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்னவா மாறிடுது? சூரியனாக மாறிடுது. அப்போ சூரியன் எதனால் ஆனதுன்னா வாயுக்கோள்களால் ஆனது தான். சரிங்களா? எந்தெந்த வாயு? ஹைட்ரஜன், ஹீலியம். இது ரெண்டையும் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்க சார், இப்போ சுற்றுறப்போ நம்ம சூரியன் கோலமாக தான் இருந்திருக்கணும், பட் இங்கே என்ன தட்டைன்னு போடுறீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. அது வேகம் அதிகமாக சுற்றுறப்ப, சூரியன் ரொம்ப வேகமாக சுற்றுறப்ப அதில் மேற்பரப்பு எப்படி மாறி போச்சு? தட்டையாக மாறி டிஸ்க் மாதிரி மாறி போச்சு. எப்படி மாறி போச்சு? டிஸ்க் மாதிரி. இட்ஸ் எக்ஸசிவ் அண்ட் ஹை ஸ்பீட் ஸ்பின்னிங் அல்டிமேட்லி ரிசல்டட் இன் தி ஃப்ளாட்டனிங் இன்டு எ ஜெயண்ட் டிஸ்க். ஃப்ளாட்டாக மாறிடுச்சு. இப்போ சூரியனை பற்றி ஒரு பேசிக் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்முடைய கோள்கள், நம்மளும் இருக்கிறது ஒரு கோளில் தான் இருக்கும். இந்த கோள்களை பற்றி பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இந்த கோள்கள் எப்படி சுற்றி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையான நீள்வட்ட பாதையில் சுற்றி வந்துட்டு இருக்கு. சூரியன் சென்டரில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலையான நீள்வட்ட பாதையில் கோள்கள் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த மாதிரி ஒரு முறை அந்த கோளை சுற்றி வர்றதுக்கு என்ன பேர்? ஒரு முறை சூரியனை ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு கோள்கள் எடுத்துக்கூடிய காலத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா சுற்றுக்காலம் அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? சுற்றுக்காலம். இது சூரியனை மட்டும் சுற்றி வராது. அதாவது தன்னைத்தானே, இந்த பம்பர் சுற்றும் இல்லையா, பம்பரம் ஒரு ஆணியில் சுற்றும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வரும். அதாவது த டைம் டேக்கன், நல்லா கவனிங்க, the time taken by a planet to complete one revolution is called its period of revolution. இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா சுற்றுக்காலம் அப்படின்றாங்க. சரிங்க சார், இப்படி சூரியனை சுற்றி வர்றதுக்கு சுற்றுக்காலம் அப்படின்றாங்க, அது ஓகே. ரிவால்யூஷன் பீரியட் அப்படின்றாங்க. தன்னைத்தானே வர சுற்றி வருதுன்றீங்களே, அப்படி சுற்றி வரப்போ அந்த காலத்தை என்ன சொல்லுவாங்க? அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா சுழற்சி காலம். அதாவது பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்வாங்க. பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் வேறு, பீரியட் ஆஃப் ரிவால்யூஷன் வேறு. ஸோ ரிவால்யூஷன் அப்படின்றது அந்த சூரியனை சுற்றி எல்லா கோளும் சுற்றி வருது இல்லையா, அப்படி அந்த சூரிய மண்டலத்தை சுற்றி வர்றதுக்கு, ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு பார்க்குறது என்னது? பீரியட் ஆஃப் ரிவால்யூஷன். அதே நேரத்தில் தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுக்காலம், பீரியட் ஆஃப் ரொட்டேஷன். இந்த சுற்றுக்காலம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பூமியில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றி வந்துடும். அப்போ ஏறக்குறைய நமக்கு என்னது 24 மணி நேரத்தை சுற்றி வருது அப்படின்னுவோம். ஸோ 24 மணி நேரம்னா தப்பு. கரெக்டாக சொல்லப்போனால் 23 மணி நேரம் 56 நிமிஷம் ஆகும். இதுதான் பூமியில் ஒரு நாள். சரி, இப்போ இதே மாதிரி மற்ற கோளில் சுற்றி வர்றது, அப்போ அது எல்லாமே அந்தந்த கோளில் ஒவ்வொரு நாளாக, நான் ஒவ்வொரு கோளும் தனித்தனி சுற்றி வரும். ஆமாம், அப்படி சுற்றி வர்றப்ப ஒவ்வொரு கோளுக்கும் அந்த நாளுடைய அளவு மாறுபடுது. அதை ஒரு டேபிளாக கொடுத்துருக்காங்க கீழே. இந்த டேபிள் மிக 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 முக்கியம். பாருங்கள், ஒவ்வொரு கோளுடைய ஒரு நாள் அளவு கொடுத்துருக்காங்க. புதன்லலாம் நம்ம பூமியோட கம்பேர் பண்ணுறாங்க. புதன்லாம் பார்த்திங்கன்னா 58 நாள் வருது. வெள்ளியில் 243 நாள். சத்தம் அங்கம்லாம் போனோம்னா. பூமி 23.93. செவ்வாய் பாருங்களேன் 24.62. ஏறக்குறைய 2 நியரஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் செவ்வாயில் குடியேற முடியுமா அப்படின்றத பற்றி எலோன் மஸ்க் ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கார். ஏன்னா ரெண்டுலேயுமே ஏறக்குறைய அந்த ஒரு நாளின் அளவு ஒன்று தான். வியாழன் பாருங்கள் 9.92, ரொம்ப கம்மி. சனி 10.23, யுரேனஸ் 17, நெப்டின் 18. இதில் மொத்தம் இதில் எத்தனை கோள் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. இந்த 8 கோள்களை பற்றி பார்க்குறப்ப கவனிங்க, இதில் அந்த முதல்ல இருக்க 4 கோள்கள் இருக்கு இல்லையா, புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். இந்த 4க்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். சோலார் சிஸ்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது என்ன சொல்லுவாங்கன்னா இன்னர் சோலார் சிஸ்டம் அப்படின்வாங்க. வாட் ஆர் தே? புதன், மெர்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், இந்த 4. சார், அப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த நாளுக்கு என்ன சார் பேர்? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வெளியில் இருக்கக்கூடியது. அந்த நாள் உள்ளே இருக்கக்கூடியது. இந்த நாள் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடியது. அப்போ இதுக்கு ஒரு பேர் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் பிளானட்ஸ். மேலே பார்த்த 4 இன்னர் பிளானட்ஸ், கீழே பார்த்த 4 அவுட்டர் பிளானட்ஸ். சரிங்களா? சோலார் சிஸ்டத்துக்கு அவுட்டரில் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மேலே இருக்கக்கூடிய
இன்னர் பிளானட்ஸ் இருக்குல்ல இந்த 4 எதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னா நல்லா கெட்டியான பாறை மேலோட்டால் ஆக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த 4 கோளுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா நிலம் சார் கோள்கள் அல்லது பாறை கோள்கள். இந்த இன்னர் பிளானட் இருக்குல்லப்பா, மெர்க்குரி, வீனஸு, எர்த்து, மார்ஸு, இந்த 4 எதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னா they have a surface of solid rock crust and so are called the terrestrial and rocky planets. இது என்ன சொல்லுவாங்க, நிலம் சார் கோள்கள் அல்லது பாறை கோள்கள் அப்படின்னாங்க. சார் இப்போ கீழே 4 இருக்குது, இதுக்கு என்ன சார் பேர்? எந்த 4? ஜூபிட்டரு, சாட்டனு, யுரேனஸ், நெப்டியூன். இந்த 4மே வெளியில் இருக்குது. அது மட்டுமல்ல, இது எதனாலனா வாயுக்களால் தான் ஆக்கப்பட்டிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஹீலியம் இதனால தான் ஆக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த கோள்களுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா கேசியஸ் பிளானட்ஸ் அப்படின்னுவாங்க, வாயு கோள்கள் அப்படின்னுவாங்க. பாறை கோள்கள், வாயு கோள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி கேட்பாங்கன்னா கீழ்கண்ட கோள் எந்த கோள் வாயுக்கோள் அல்ல, கீழ்கண்ட எந்த ஒரு கோள் பாறை கோள் அல்ல. ஸோ இந்த மாதிரி கேள்வி இந்த டேபிள்லேருந்து கேட்கலாம். இந்த டேபிள் நல்லா பார்த்துக்குங்க. இதை தவிர்த்து இன்னொரு ஒன்றோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்னு பாருங்கள். அதாவது இந்த இடத்துல பாருங்கள், சனிக்கோளுக்கும் யுரேனஸ் கோளுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்னா பூமிக்கு செவ்வாய்க்கும் இருக்கிறது மாதிரி 20 மடங்கு டிஸ்டன்ஸ் இருக்குமாப்பா. எத்தனை மடங்கு? 20 டைம்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும் அதுக்கும் இதுக்கும். ஸோ இதெல்லாம் எப்படின்னா இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்டு விட்டுருவான், இதை காட்டில் இது எத்தனை மடங்கு பெருசு. ஸோ அந்த மாதிரில கேட்டால் மாட்டிக்கும். அதனால் கரெக்டாக கவனிங்க. Saturn and Uranus is much greater than the distance between the Earth and the Mars, about 20 times. அந்த வெளியில் இருக்க 4 கோள்கள் இருக்குல்லப்பா, வாயு கோள்கள், அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பெருங்கோள்கள் அப்படின்வாங்க, ஜெயன்ட் பிளானட்ஸ் அப்படின்வாங்க. ஜெயன்ட் பிளானட்னாலும் கேசியஸ் பிளானட்னாலும் அந்த அவுட்டர் பிளானட் தான் ஜூபிட்டரு, சாட்டனு, யுரேனஸு, நெப்டியூன். சரிங்களா? இந்த 4 கோள்களை பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது 4 வெளிப்புற கோள்களுக்கு என்ன இருக்குன்னா வளையங்கள் இருக்கும்பா. ஏன் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால இதில் என்ன இருக்குன்னா வளையங்கள் இருக்குது. ஆனால் உட்புற கோள்கள் இருக்குது, ஏற்கனவே பார்த்தோம்ல பாறை கோள்கள், அதில் என்ன இல்லைன்னா வளையங்களே கிடையாது. இந்த வளையங்களில் என்ன சார் யாரும் வளையம் போட்டு விட்ருக்காங்களான்னு கிடையாது. பனியால் மூடப்பட்ட பாறை துகள்கள் தான் அந்த வளையத்தில் இருக்கும். பனியால் மூடப்பட்ட பாறை துகள்கள் தான் அதில் இருக்கும். நல்லா கவனிங்க. அதாவது the rings are actually tiny pieces of rock covered with ice. Now இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இது வரைக்கும் பார்த்து எல்லாமே பேசிக்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கோள்களை பற்றியும் ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். இப்போ சூரிய மண்டலத்தை பற்றி பார்த்துருக்கோம், சூரியன் எப்படி உருவாகி இருக்குது பார்த்துருக்கோம். ஸோ பிளானட்னா என்னென்னு பார்த்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ அந்த பிளானட்டில் நிறைய பிளானட் இருக்குது, ஒவ்வொரு பிளானட்டுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. நல்லபடியாக படிங்க. வாழ்த்துக்கள்.